ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், தயவு செய்து வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்க அறிந்து படிக்கணும். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவருக்கு முன்பாக போவார். அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் இப்படியாக தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். ஆமென் சொல்லுங்க. காலங்களிலே ஆண்டு நாம மயப்பட ஒரு முறை கண்களை மூடி கையில் உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் தடைகளை மாற்றங்கள் அறக்கூடிய ஆண்டவரே, பல தடைகளோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கோம். கடந்த 8 மாதங்கள் எத்தனையோ விதமான தடைகள், அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத எங்கும் இருளும் எங்கும் அந்தகாரம், பலவிதமான போராட்டமும் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த காலங்களிலே தடைகளை நீக்கி போடுகிறவரே, எங்கள் தடைகளை நீக்கி போட முடியும். இந்த காலங்களில் எல்லா தடைகளையும் மாற்ற இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் உமக்கு எங்களுக்கு சொந்தமாக்குகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு சொந்தமாக்குகிறோம். இந்த காலங்களிலே எல்லா தடைகள் மாற வாக்குத்தத்தை எங்களுக்கு சொந்தமாய் இதுவரைக்கும் இருந்த தடைகள் மாறுவதாக விட்டு கொடுக்கிறோம். கேட்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி மற்ற பகுதிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லக்கூடிய தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார் என்று ஆமென் சொல்கிறார். அநேக விதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, விதமான தடைகள், நாம் முன்னேற முடியாமல், நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல், அல்லது எதையும் செய்ய முடியாமல் பலவிதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களை காணப்படுகிறோம். ஆமென் சொல்கிறார். இங்கே காலங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக இருக்கிறார். ஆமென் சொல்கிறார். இதுவரைக்கும் தடைகள் பல இருந்தது, ஆனால் இனி தடைகள் இல்லை. எல்லா தடைகளும் மாற்றம். உனக்கு முன்பாக இருக்கிற தடைகள், உனக்கு முன்பாக இருக்கிற மலை போன்ற தடைகள், நீ கடந்து போக முடியாது என்று நினைத்த தடைகள், நாம் கடக்க முடியாத, நம்மை காட்டிலும் பலன் உள்ளது என்று நினைத்திருக்கிறதான எல்லா தடைகள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீக்கி போடுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, தடை மாறும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, தடையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேக நாட்களாக பலவிதமான காரியம் வசனத்தில் வாசிப்பது என்றால், யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. யாத்திராகமம் 9:22 வாசிப்பது என்று வாசிக்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் வாசிங்க. 32 இருக்கா? அங்கே வசனம் சொல்லி அந்த வசனம், இனி நான் உங்களுக்கு பார்வோன் சொல்லுகிறார், இனி நான் உங்களுக்கு தடையாக இருக்க மாட்டேன். இனி நான் உங்களுக்கு அப்படி வசனம் இருக்கிறது 9ஆம் அதிகாரத்தில், இனி நான் உங்களுக்கு தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு பார்வோன் சொல்லுகிறான். 28 வசனம். இதுபோதும் இந்த மகா இடி முழக்கங்களும் கற்பனையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன். இனி உங்களுக்கு தடை இல்லை என்று நமக்கு எல்லாம் தெரியும் சம்பவம். ஆண்டவர் மோசே அனுப்பினாரு, வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்னது?
இந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருப்பாங்க, நான் உங்களை விடுவிச்சு சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன், கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன். இது வாக்குத்தத்தம். மோசே சாதாரணமாக போய்விட்டான், ஆரோனை அழைத்து கொண்டு போய்விட்டான். ஆனால் அங்கே அவன் எதிர்பார்த்த காரியம் பாதகமாக இருந்தது. சாதாரணமாக மோசே மாத்திரமல்ல, மோசேக்கு எதிராய் பார்வன் மாத்திரமல்ல, பார்வன் சேனை மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த ஜனங்களே தடையாய் முன்வைத்து நின்றாங்க. தடைகள், எதிர்பாராத தடைகள், சாதாரணமான காரியம் அல்ல. பல தடைகளுக்கு வந்தது, பலவிதமான வாதைகள். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சொன்னார். ஒவ்வொரு வாதை அனுப்பும் போதும் நான் பார்வனுடைய இதயத்தை கடினமாக்குவேன், நான் பார்வனுடைய இதயத்தை கடினமாக உங்களை சாதாரணமாக போக விட மாட்டான் அப்படின்னு சொன்னார். மோசே அநேக வேளை சோர்ந்து போன நிலைமையில கூட காலப்பட்ட என்னையா சாதாரணமாக இவங்களை விரிச்சு கொண்டு போயிடலாம்னு நினைச்சேன், ஆனா சாதாரணமா அடுத்த அடி எடுத்து வைத்தரலாம் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா இது பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் இப்போது யார் தடையா இருந்தாலும், எந்த பார்வன் தடையா இருந்தாலும் அவனே சொல்லுகிறான், இனி நான் உங்களுக்கு தடையாகிறேன். இதுவரைக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்த யாராக இருந்தாலும் அவர்களே உணர்வடைந்து சொல்ல முடியும். அவர்களுடைய வாயிலிருந்தே கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் அவர்கள் வாயில வார்த்தை போடுறார், என்ன, இனி நான் உங்களுக்கு தடையாகிறேன். இனி நீங்கள் போக வேண்டிய தூரத்தை, இனி நீங்கள் கடக்க வேண்டிய பிரயாணத்தை, இனி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள், இனி நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை நான் உங்களுக்கு சுதந்திரிக்கப்படுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அப்போ இந்த காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் நம்முடைய பலனுக்கு வெற்றி அநேக தடைகள், இது மாறவே மாறாது என்று நினைத்திருக்கலாம். என்ன செய்தி என் வாழ்க்கையிலே இது ஆண்டவர் அனுமதிச்சாரே என்று நினைத்திருக்கலாம். மோசேயினுடைய ஆரோனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுமதிச்சாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்பார்த்தாங்க, பரவாயில்லப்பா வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. அவங்க மோசே பேசுற போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவர்களுக்கு பாதகமா அந்த மோசே கடந்து போன வார்த்தை, மோசே சொன்ன வார்த்தை அவங்களுக்கு பாதகமா மாறிவிட்டது. நீங்க இவ்வளவு நாள் வைக்கோல், நீங்க இவ்வளவு நாள் செங்கல் சூளையில வேலை செஞ்சு எவ்வளவு செங்கல் வச்சுக்கிறோம் அவ்வளவு செங்கல் அரைக்கணும், ஆனா உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்பட மாட்டாது. நீங்கள் போய் வைக்கோலை எடுத்துக்கொண்டவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிந்தார்கள். பாதகமாய் முடிந்தது. தடையான அவங்களுடைய வேலை காரியத்திலே அவர்கள் சோர்வடைய பண்ணும்படியாக பார்வோனுடைய வார்த்தை தடையாக இருந்தது, பார்வோனுடைய செயல்கள் தடையாக இருந்தது. அதற்கு அவர்கள் மோசேயையும் சத்துருவாய் பார்த்தார்கள். மோசேக்கு விரோதமாகவும் முன்னிறுத்தார்கள். இவருடைய வாசனை கெடுத்து போட்டு மோசேயை ஒரு சாபம் சபிக்கத்தக்கதாக மோசேக்கு சொன்னார். கர்த்தர் உனக்கு இதற்கேற்ற பலனை தர, கர்த்தர் தான் அனுப்பினார் அப்படின்னு நினைக்காதபடி அவர்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும் போது கூட நம்முடைய ஜனங்களே நமக்கு தடையாக இருந்திருக்கலாம். நம்மை உற்சாகப்படுத்த இல்லாதபடி நம்மை தோல்வியடைய செய்வதற்கான நம்முடைய குடும்பத்தாரை, நம்முடைய உறவுகளே நமக்கு தடையாக இருந்திருக்கலாம். மோசே சோர்ந்து போயிடுறான். என்ன ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்களே, என்ன ஆண்டவரே, நீங்க சொல்லிதாக வந்த ஒரே ஒரு கோல், அந்த கோல்ல நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போலாம். அந்த கோல் கீழே போட்டான், எல்லாரும் கோலை போட்டாங்க. இதுதான் பெரிய அற்புதம் என்று நினைச்சான். அவர்களுடைய கோள்கள் மோசேயினுடைய அடுத்த அடிக்கு தடையாயிருந்தது. அவருடைய கோள்கள், அவங்களும் அந்த மந்திரவாதிகள் மோசேயினுடைய அற்புத அடையாளங்களுக்கு, மோசே அடுத்த அடிக்கு போவதற்கு மந்திரவாதம் தடையாயிருந்தது. நீ என்னையா செய்யற? என் ஆட்களும் இருக்காங்களோ, உன்னால என்ன செய்ய முடியும், என் ஆட்களும் செய்ய முடியும், இது என்ன சாதாரணமான காரியம் அப்படின்னு மோசேக்கு தடையாய் நின்றார்கள். அப்படி பல காரியத்தில் தடையாக இருந்த பார்வோம் இப்போ சொல்லுவேன், இனி நான் உங்களுக்கு தடையாகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் உங்களுக்கு முன்பாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டு சொன்னார், ராஜாவா இருந்து உங்களை வழி நடத்துவேன், ராஜாவா இருந்து உங்களை முன்னணியிலே நான் நடந்து போவேன்,
ராஜாவோடு கூட சேனைகள் இருக்கு, ராஜாவோடு கூட அநேக எல்லாம் அவருடைய தடைகள் இருக்கிறது, அவருடைய எல்லா காரியமும் இருக்கிறது. அவைகள் முன்பாக கடந்து போகும். நாம் தடைகளை நீக்கி போடுகிறவர்களாய் நீ தடை இல்லாதபடி முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தரை நாம் மேம்படுவதாக வருகிற நாட்களை நாம் பார்க்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த காலங்களை ஆகவே நீ தந்த வாக்குகள் தடைகளை நீக்கி போடுகிறவர். என்னென்ன எங்களுடைய வாழ்க்கையில் தடை இருக்கிறதோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில வியாதி எங்களுக்கு தடையாய் இருக்கலாம், கடன் சுமை எங்களுக்கு தடையாய் இருக்கலாம், மனிதர்கள் எங்களுக்கு தடையாய் இருக்கலாம். ஆண்டவரே, குடும்பத்தார் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒருவேளை தடையாய் இருக்கலாம், சொந்த ஜனங்கள் எங்களுக்கு தடையாய் இருக்கலாம். ஆண்டவரே, மீகா 2:13 சொன்னோமாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்னே நடக்கும். இயேசுவே இயேசுவே இடமாரா சிகடாத்தி என்றுணமானா ரிகடபௌதர் உணமௌதி என்றுணமனா டகாரகடபௌசபடபௌதி என்றுணமனா 8 மாதங்களிலே ஆண்டவரே பலவிதமான வாதைகள் பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் நினைத்த காரியம் மோசே போல நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் தடையாய் இருந்தது. இப்பொழுதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக வருகிறவர், எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர். அவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய வேலைகளிலே, எங்களுடைய சரீரத்திலே ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறது எல்லா தடைகளை மாற்றி அற்புதமான பாதையிலே எங்களை நடத்தும்படியாக விட்டுக் கொடுக்கிறோம். எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் யாரெல்லாம் தடையா இருந்தார்களோ எல்லா தடைகளை மாற்றாங்க. மிகப்பெரிய பார்வம் சோர்ந்து போயிட்டாங்க, ஜனங்கள் சோர்ந்து போயிட்டாங்க. நாங்கள் வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்ற நம்பிக்கை இழந்துட்டாங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை நாங்க கூட அந்த நம்பிக்கையை இழந்து போயிருக்கலாம். கிடைக்கும், போவோம், செய்வோம் என்றுதான நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். இந்த காலவெல்ல புதிய நம்பிக்கையோடு நாங்கள் புறப்பட கர்த்தர் உதவி செய்யும். ராஜாவுடைய அடிச்சுவடைகளை பார்த்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முன்னே போக ராஜாவுடைய பாதப்படிகளை ஆண்டவரே அந்த அடிச்சுவடைகளை நாங்கள் நோக்கி அவரை மாத்திரம் கவனித்து முன்னே போக கர்த்தர் உதவி செய்ய முடியாத அந்த காலவெல்லை செபிக்கிறோம். நம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி பண்ணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொருவரையும் அமிதமாய் நடத்துவேன். குடும்பமாய் எல்லாரையும் நடத்துவேன். அவங்களுடைய வேலைகளில் இருக்கதான் தடைகளை மாற்றி நடத்துங்க. அவங்க குடும்ப சமாதானத்துக்கு கெடுக்கிற தடைகள் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன விதமான தடைகளை சத்ரு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. எல்லாம் தடைகளை கற்று முட்டைகள் தடைகள் முட்டைகள் ரீபா ரபா ரபா ராசு சந்தர உடம்பு எல்லா தடைகள் முட்டையிட்டான். பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாதபடி பொருளாதார நெருக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த கடன் என்னை விட்டு நீங்கவில்லையே, இந்த கடன் பாரம் அழுத்தம் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற எல்லா தடைகள் நீங்குவதுதான். காலையில் ஒவ்வொருவருக்காக வியாதி என்னுடைய வாழ்க்கையில தடை ஏற்படுத்துகிற வியாதி நீக்கப்பட ராஜா, எல்லா வியாதி நீக்குகிற ராஜானே, எல்லா கடனை மாற்றுகிற ராஜானே, எல்லா தரித்திரத்தை மாற்றுகிற ராஜா காலையில் இறங்கி இந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துங்க. படிக்கிற பிள்ளைகளை நடத்துங்க. அவங்க சந்திக்கிறதான சவால்களை மாற்றி போடுங்க. எல்லாவற்றுடைய இந்த ஊழியத்துக்கு இருக்கிறதான எல்லா தடைகளையும் மாற்றுங்க. இந்த சபை வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும். ஒரு புதிய இந்த நாட்களில் எங்களுடைய திருச்சபையை ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியாது, உதவிட முடியாது செபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் சபை வளர்ச்சிக்கு, சபை முன்னேறுவதற்கு, சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறதோ, தேவ திட்டத்துக்கு தடையா இருக்கிறதோ, தேவ தரிசனத்துக்கு தடையா இருக்கிறது எல்லா தடைகளையும் மாற்றி உங்க நாமத்தை பயன்படுத்த
நல்ல காலைக்காய் நன்றி. தொடர்ந்து கிருபை இருக்கட்டும். சகல துதி சோத்திரங்களை நாங்கள் உமக்கே செலுத்தும் மீட்பெறும் எல்லாரும் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்ற நாமத்தினாலே இந்த காலையிலே நம்முடைய பிள்ளைகள் படைக்க போகிற முதல் இந்த